That after frying it is easy to put it there. Like this you have to put it. First you have to fry it, then after that you have to put it like this. You have to do this. To pour little water so that it will be boiled properly. தலமுங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றணும், நல்லாயிருக்கும். காப்பி அண்ணா மனசு 3000 விடுக்கிட்டு பைசா அவனுக்கு அனுப்புவான், உனக்கு அனுப்புவான். இல்லை நானும் வர யூடியூப் எடுக்க யூடியூப் எடுக்கன்னு கொத்திக்கிட்டு பாணி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு ஆள் சோஃபா கூட கொஞ்சம் நேரம் எத்தனை பேர் போட்டாங்க போவேல என்ன சொல்லுது முட்டையா போப்பதே அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு ஆள் போனதெல்லாம் 2 தடவை போனது. நம்ம போனது காலையில போனோம், நைட் சீ கிடையாது. 4 பேர் போனோம், நம்ம போகும்போது காலையில போனோம். ஆனா 4 பேர் உள்ள ஓரளவுக்கு அங்க உள்ளவே உள்ள இப்ப பேக் போடுறாங்க. இல்ல வெளியில நிக்கலாம், வெளியில வரைக்கும் இருக்கலாம். இப்போ நான் சொல்றேன் புது ரூல் வந்ததுக்கு பட்ஜெட் ரூல் வந்துமா அப்ப ரூல் போட்டான்டா. எதுக்குன்னா சேஃப்டி செக்யூரிட்டி. நீ சும்மா வாட்ச்ல 6 10 இப்போ 10 பேர் கூட்டி போற முஸ்லிம்காரலாம் ஒரு வீட்ல 6 குழந்தை. அன்னைக்கு ஒரு நியூஸ் பார்த்தேன், அம்மா அப்பா இருக்காங்க, குழந்தை பார்த்தா 8 குழந்தை. 8 குழந்தைய உள்ள கூட்டு போயிட்டா அங்க இவங்க திருடதான் வந்துட்டாங்க, பாம்பைக்கு தான் வந்துட்டாங்கன்னு கூட்டு போயிட்டான் 4 குழந்தை. அது நினைப்பாங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஆள் இருக்கானா அவனுக்கு செக்கின் பேக் எவ்வளவு அதை வச்சு ஒரு 2 செக்கின் பேக்கா இவனோட காஸ்ட் வச்சு ஒரு ஆளை அலோவ் பண்ணாங்க. அப்ப நாம அவன் போட்ட அத அப்பா வரணும், அப்பா தான் யூடியூப்ல எடுக்க போறீங்க. உனக்கு யூடியூப் முக்கியம். அவன் வந்து எப்படி தெரியுமா, அவன் வந்து எப்படி ஆளு ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ற ஆளு. தூக்கிறதுக்கு வேணும், பேக்க தூக்கிறதுக்கு தூக்கிறதுக்கு ஆளு. இப்போ நானே பாரு ஃப்ளைட்ல நான் சொல்றேன் நான் வேற எடுக்கிறதுக்கு உனக்கு எம்எஸ்ல போய் படிச்சுட்டு வந்திருக்கேன். இங்க பாரு ஃப்ளைட்ல சொல்றேன் எம்எஸ்ல போய் படிச்சுட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் போகலாம். ஜெர்மனிக்கு முன்னாடி லைஃப்லேயே ஒரு தடவை தான் போயிருக்கேன், 2 வாட்டி தான் ஃப்ளைட்லேயே போயிருக்கேன் லைஃப்லேயே. எப்போ நம்ம சென்னைக்கு போனோம் தெரியுமா, மேரேஜ். அதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் போனதே கிடையாது. நான் ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் பேர் இப்போ நான் 4வது டைம் ஃப்ளைட்டில் போயிருக்கேன். அப்படிப்பட்ட ஆள். ஆனாலும் ரஜினிகாந்த் சொன்னாலே போதும், ஓகே ரஜினிகாந்த் அப்படின்னு
ரஜினிகாந்த் படத்தை வச்சு படத்தை பார்த்து ஒரு சைக்கோ பிறந்து வச்சான் சைக்கோ. சும்மா அவன் ஸ்டைல் தான் அடிக்கான். அதை வச்சு நம்ம பீத்திட்டு முன்னாடி வாய முடியும் இருக்கோம் நம்ம டைம் பாஸ் பண்ணது. அப்போ அப்போ மொபைலில் அடி எடுத்து அனுப்ப சொல்ல எனக்கு. வெளியில் மட்டும் உள்ளே எடுக்க விட மாட்டாங்க. அவன் எடுக்க மாட்டானே குட்டிமா. இதெல்லாம் போய் எடுத்து கொடுல. விஐபியோட ஒரு பிராண்ட் நான் ஒன்று சொன்னால் அதை எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான். வாரண்டி 7 இயர்ஸ் இல்லைம்மா. ஒருத்தவங்க பேசும்போது ஒருத்தவங்க திங்க் பண்ணும்போது அதெல்லாம் மெடியில் பேசக்கூடாது. இது ரெஜிஸ்டர் பண்ணி ப்ராடக்ட் வாரண்டி ஸ்டாண்ட் டு ரெஜிஸ்டர் ப்ராடக்ட் வாரண்டி. அங்கே இருக்கு பாரு பொடி வச்சுருக்கான். பொடி வச்சுருக்கான் அங்கே இருக்கு. எல்லாம் போய் எடுத்தா எனக்கு அனுப்பிச்சுமா. கொஞ்சம் சைலண்டாக நீ பண்ணுற நீ சொல்ற சரின்னு சொல்ல மாட்டான். 50 பெரிய திங்க் பண்ண முடியல திங்க் பண்ண முடியல. அவனை அனுப்பி அவன் மொபைல் எடுத்து அனுப்பி எனக்கு அனுப்ப சொல்லுன்னு சொல்லிட்டேன். நீ அவன்கிட்ட சொல்லணும். நீ சொல்லு. அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியாது. அவன் என் பேச்சு கேட்க மாட்டான். எப்படி பேசுகிறான் பேரு. அப்போ மொபைலில் லேசாக எடுத்து எனக்கு அனுப்பினாங்கன்னு நீ ஃபோட்டோலாம் எடுத்தல. ஆமாம் நான் என் ஃபோட்டோ நான் பாரு எவ்வளோ ரூபா. அப்போ ஃபோனில் மட்டும் என் ஃபோனில் தான் எடுக்கணும். எடுக்கக்கூடாது. சார்ஜர் ஃபோனில் எடுக்க சொல்ல. அப்போ ஃபோனில் அம்மா வீடியோ எடு. நான் அப்புறம் அந்த வீடியோ எடுத்து அப்பா உடனே தெரியல. நான் வந்து வெளிநாட்டுக்கு போகிறேன். நான் பாட்டு எடுத்து ஃபோன் எடுக்கேன். யூடியூப்பில் போட்டால் அங்கேருந்து டவுன்லோட் பண்ண போகிறேன். அங்கே உள்ளது இல்லை. அம்மா ஏர்போர்ட்டு சொல்லுங்கள். ஏர்போர்ட்டை அப்பா எடுக்க வச்சுருந்தா நான் லைட்டாக எடுக்க விடுங்க. நீ அப்பா ஃபோன் எடுத்து அனுப்பி விட்றேன். அவ்வளோதான். இப்போ இப்படி பார்ப்போம். ஏர்போர்ட்டு